கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரம் தொடுவோம். வேதாகமத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்பதை குறித்த ஏராளம் வாக்குத்தத்தங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, பழைய ஏற்பாட்டில் மீதியாக சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். யோசுவா ஒரு காலகட்டத்தில் ஆண்டு சொன்ன, நான் உன்னை ஜனங்களுக்கு முதல்ல மேன்மையாக வைப்பேன் சொல்லி மேன்மைப்படுத்தி காண்பிக்கவும் செஞ்சார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் மேன்மையாக நம்மை வைக்கத்தான் விரும்புவார். ஆனால் இந்த மேன்மை என்னவென்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் வேணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தாழ்வா நிலைமையில இருந்தோம், இப்போ நல்ல வீடெல்லாம் வாங்கி நல்ல வாகனம்லாம் வாங்கி நல்ல வசதியில் வர்றோம் பாரு, இதான் மேன்மை. ஒரு காலத்தில் நல்ல ட்ரெஸ் இல்லை, இப்போ நல்ல ட்ரெஸ்ஸு நமக்கு வந்துச்சு, இதான் மேன்மை. ஒரு காலத்தில் நமக்கு அணிகிறதுக்கு ஒரு அணிகலன்களும் கிடையாது, இப்போ நிறைய ஆபரணங்கள் இருக்குது, இதான் மேன்மை. ஒரு காலத்தில் நமக்கு மதிப்பு மரியாதை கிடையாது, இப்போ 4 பேர் மதிக்கிறேன், ஏன்னா நமக்கு மணிப்போர் வந்துச்சு, இதான் மேன்மை. இல்லை, காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் இவைகள் நமக்கு வருகிறதுனால தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி விட்டார்னு கூற முடியாது. என்றால் இது போன்ற மேன்மைகள் தவறாக வாழ்கிறவர்களுக்கு வருகிறது, புத்திசாலித்தனத்தாலும் வருகிறது, அவரவர்களுக்கு அமைகிறதான யதார்த்தமான சூழல்கள் வருகிறது. தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பது இவைகளெல்லாம். இதெல்லாம் சொல்லுகிற பொழுது இப்படியெல்லாம் மேன்மை வராதான்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயம் வரும். ஆண்டவர் நமக்கு நல்ல வீட்டை தர முடியும், நல்ல வசதி தர முடியும், நல்ல வேலை தர முடியும், நல்ல தொழிலை தர முடியும், நல்ல உயர்வை தர முடியும், நல்ல அந்தஸ்து தர முடியும். ஆனால் சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால், இவைகள் அல்ல ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனால் நாம் பெற்ற மேன்மைகள். அது என்ன மேன்மை? முதலாவது யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம யாராக மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளை. இதுதான் மேன்மை. அந்த தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம் பாருங்கள். நாம் அந்த பாவிகளுக்கு நடுவில் தேவனுடைய பிள்ளை நம்ம காண்பிக்கணும். எப்படி காண்பிக்கிறது? நம்ம தலையை சுற்றிலும் ஒரு ஒளி வட்டம் சுற்றுமா? இல்லை. தேவனுடைய பிள்ளைக்குரிய சுபாவங்களோடும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய பண்புகளோடும் பழக்க வழக்கங்களோடும் வார்த்தைகளோடும் உறவு முறைகளோடும் வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற நல்ல நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அதுதான் மேன்மை. இந்த மேன்மையை ஒருவேளை உலகம் பெருசாக எடுக்காமலும் இருக்கலாம், அது நமக்கு மேட்டர் கிடையாது. இப்போ நான் நன்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ரோட்டில் போகிறவன் வர்றவன் எல்லாம் கூப்பிட்டு நீ நல்லா ஹெல்த்தியாக பாராட்ட மாட்டான். அதற்காக நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நடத்தவா? அதுபோல் தான் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது உலகம் அதை ஒரு மேன்மை எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். இதை மேன்மைப்படுத்துகிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறோம், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையாக வாழ்கிறோம், தாழ்மை இல்லாத உலகத்தில் நம்ம தாழ்மையாக வாழ்கிறோம், பெருமை நிறைந்த உலகத்தில் நம்மை தாழ்த்தி கொள்கிறோம், சகிக்கிறோம், பொறுக்கிறோம், பணத்துக்காக பொருளுக்காக உண்மை சார்ந்து உண்மை விட்டு விலகி போகலை, தவறான உறவுகளுக்குள்ள போகலை, தவறான பழக்க வழக்கங்கள் சிக்கல, தவறான பொழுதுபோக்களுக்குள்ள இல்லை. இதுதாங்க மேன்மை. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடிகிறது பாருங்கள். ஆகிய தான் பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, கோணலும் மாறுபாடும் சந்ததி நடுவில் நாம மாசற்ற பிள்ளைகளாக விளங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை மேன்மையாக பார்க்கறதே இல்லை. நிறைய பேர் ஆண்டவரை மேன்மைப்படுத்திக்கிறார். எப்படி பாருங்கள், ஒரு காலத்தில் சைக்கிளே கிடையாது, இப்போ என்ன மாதிரிப்பட்ட பிராண்டட் கார் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஒரு காலத்தில் பாருங்கள், வாடகை வீடே எனக்கு கொடுக்க மாட்டேன்டானுங்க. இப்போ பாருங்கள், நான் 10 வீடு வாடகை விடுறேன். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் சொல்கிற மத்தியில் நம்முடைய கேரக்டர் என்ன, நம்முடைய குணாதிசயங்கள் என்ன, நம்முடைய பொறுமை தாழ்மை நிலைமை என்ன, பணம் பொருள் விஷயங்களில் நம்முடைய அணுகுமுறை என்ன, உறவுகளுக்கு மத்தியிலே நம்முடைய சகிப்புத்தன்மை என்ன, உறவுகளை மெயின்டைன் பண்ணுற முறை என்ன, வாழ்க்கையில் நம்ம எவைகளை முதலிடத்தில் வைத்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் மேன்மை. எனவே வித்தியாசமும் விவேகமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா மேன்மை. அந்த மேன்மையைத்தான் ஆண்டவரோடு நம்ம வாழ்கிற பொழுது பெறுகிறோம். அதற்குத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. தேவாவியில் நிறைந்து தேவாவியில் வழிநடத்தப்பட்டு தேவரோடு வாழுகிற பொழுது இந்த விதமான மேன்மையோடு வாழ்கிறோம். இந்த மேன்மையை மற்றவங்க பெருசாக நினைக்காம இருந்தால் கூட ஆண்டவர் இதை கிரேட்டாக நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மேன்மைகள் எனக்கு ஒரு நிறைவையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் ஒரு முழுமையான ஒரு நிறைவையும் தருகிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஆக கர்த்தருடைய பார்வையில் மேன்மை உள்ளவர்களாக உலகத்தின் மத்தியிலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.